அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏகே சமையலேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு கிறிஸ்பியான ரவா பகோடா அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: ரவை 200 கிராம், இது ஒரு கப் எடுத்திருக்கேங்க. தயிர் 100 கிராம், இது அரை கப் எடுத்திருக்கேன். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவுங்க. சோம்பு அரை ஸ்பூன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2ஐயும் நான் தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பச்சை மிளகா நான் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. சோடா மாவு 2 சிட்டிகை, உப்பு தேவையான அளவுங்க. நான் ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. நம்ம இதில் ரவை சேர்த்துடலாம். நம்ம இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகா சேர்த்துடலாம். கூடவே நம்ம தட்டி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துடலாங்க. நாம் இப்போ சோம்பு சேர்த்துடலாங்க. கூடவே நாம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நாம் சோடா மாவு சேர்த்துடலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கடைசியாக நாம் தயிர் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நல்லா பிசைஞ்சாச்சு. பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கூட ஆகட்டுங்க. ரவை நல்லா ஊறணும். வெயிட் பண்ணலாம். 5 நிமிஷம் கூட ஆயிருக்குங்க. ரவை நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ நாம் பகோடா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நாம் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு வானல் வச்சுக்கலாங்க. இப்போ நாம் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சிங்க. இப்போ நாம் பகோடா போட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, போட்டாச்சு. இது நல்லா வேகட்டும். எல்லாத்தையும் திருப்பிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கலாம். கிறிஸ்பியான ரவா பகோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. இது சட்டுன்னு செஞ்சிடலாங்க. ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸுங்க. இது டீ டைமுக்கு ரொம்ப ஏற்ற ஸ்நாக்ஸுங்க. செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.